டேய், என்னடா அவன் இப்படி சண்டை போடுறான்? அவன் அப்படிதான், தெரியாதா புதுசா? ஒரு நாளைக்கு இருக்கு சாருக்கு. ஆளு கொஞ்சம் வளர்த்தியா இருக்கான்னு ஓவர் ஆடுறான். கெண்டக்காலை வெட்டி விட்டுறேன், அப்பதான் சரியா வரும். டேய், ஆனா அந்த சாமி சொன்னது பலிக்குதுடா. இவன் வேற என்னடா பழிக்குது? பேசாம போய் வேலையை பாரு. டேய், சத்தியமா பலிக்குதுடா. என்ன? டேய், அவர் என்ன சொன்னாரு? உன்னை கிடைச்சா உன்னை போகணும்னு சொன்னார்ல. இப்ப நமக்கு என்ன போச்சு? டேய், வீரா தானா சமாதானமாகி உன்னை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தா. அந்த சண்டை ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. இப்போ தேவையில்லாத சப்ப மேட்ருக்கு சூர்யா உன்கிட்ட வந்து சண்டை போட்டு போறான். அப்போ அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சுல்ல? அப்படியா? டேய், என்ன பண்ண போற? மாமா, இன்னைக்கு அவனுக்கு உட்கார கூட நேரம் இருக்கக்கூடாது. சாப்பிட கூட முடியாத அளவுக்கு அவனுக்கு வேலை இருக்கணும். அவன் நிக்க முடியாத அளவுக்கு பிஸி ஆகணும். ஒரு கட்டத்துல அவனுக்கு அந்த வேலையே டார்ச்சர் ஆகும் மாதிரி நொந்து போகணும். இந்த பிசினஸே வேணான்னு தக்காளி ஓடி போகணும். முட்டாளட நீ? வரம் கிடைச்சா விஜய் சாகணும்னு வேண்டி சொத்தெல்லாம் எப்படியாவது திரும்ப வேணும்ட்டு அப்படி ஏதாவது கேட்டு வாங்குடா. இப்படி கண்டதையும் போட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. என்ன உனக்கு இதெல்லாம் விளையாட்டா போச்சா உனக்கு? சார், நீங்க சொல்றதே சரின்னு வச்சுப்போம். ஒண்ணு கிடைச்சா இன்னொன்னு அதுக்கு ஈக்குவலா போகும். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஆமா. நான் ஏதாவது கேட்க போய் ஓம் உசுறு போயிடுச்சுன்னா? டேய், என்னடா நீ? பதறாத, அதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. டேய், இன்னும் ஒரு நெல்லிக்காய் தான்டா இருக்கு. உனக்கு வேணுமா? டேய், அதை வச்சு நமக்கு லாஸ் இல்லாம வரம் கேட்டு நம்ம நினைச்சதை எப்படியாவது முடிக்கலாம்டா. புரியுதா? கொஞ்சமாச்சும் உட்காந்து பிளான் பண்ணுவோம்டா மாறா. டேய், ப்ளீஸ்டா, மிஸ் பண்ணிட வேணாம்டா. டேய், முதல்ல இந்த வாரம் உண்மையா நடக்குதான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கலாம். பை.